தான் ஸ்டார் மெத்தட்லயோ, இன்னொரு மெத்தட்லயோ நம்ம ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி, அத நம்ம மனசார மனப்பாடம் பண்ணி, அப்படியே நம்ம இன்டர்வியூல சொல்றோம் அப்படின்னாலுமே, சம் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம காமனா நம்ம பண்றது தான். அந்த காமனான என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றதன் மூலம், நம்ம ஆக்சுவலா அந்த இன்டர்வியூலருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகாம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இன்டர்வியூல நம்ம ஆன்சர் சொல்றதன் மூலம், என்னென்னலாம் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். ஸோ, இதில இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற ஒரு 3, 4 மிஸ்டேக் நானே பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்க இத பார்த்தீங்கனாலுமே, நீங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்னா, இந்த தப்புலாம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்கன்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துக்கங்க. நம்ம ஸ்டார் மெத்தட்ல ஒரு சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட்ன்னு சொல்றது ஒரு ஸ்டோரினாலுமே, பட் அந்த ஸ்டோரின்றது ஒரு எல்லைய மீறக்கூடாது. நீங்க சிச்சுவேஷன பத்தி நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அ அந்த ஆக்ஷனோ, ரிசல்ட்ட பத்தியோ நீங்க சொல்லாம விடுறது ரொம்ப தப்பானதா இருக்கும். ஏன்னா, நம்ப ஆக்ஷன்ன்றது அ நம்ம 60% என்ன அந்த கொஸ்டின்ல இருக்கோ, அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட்டா சொல்லணுன்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாரி வி. வின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசுவலா அது நமக்குள்ளேயே இருக்கும். அஸ் அ டீமா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். நம்ம ஐ சொல்லக்கூடாது. வி தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம டீம் பில்டிங்ல பார்த்துருப்போம். அப்போ அங்க சொல்றது ஓகே. பட் அஸ் எ இன்டர்வியூல நாம இங்க நம்மள தான் செல் பண்ண வந்திருக்கோமே தவிர, ஒரு டீம செல் பண்ண வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் அதுக்காக எப்படி ஹெல்ப் பண்ணேன்? அத எப்படி நான் ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன்? அல்லது நான் அத எப்படி செஞ்சேன்? அப்படின்றத நான் சொல்லணுமே தவிர, வின்ற வேர்ட யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி சிச்சுவேஷனு, டாஸ்க்கு, ஆக்ஷன் எல்லாம் சொல்லியாச்சு. ரிசல்ட்ட பத்தி சொல்லாம அப்படியே இல்ல அது சரியாயிடுச்சு. அ ஓகேவா ஆயிடுச்சு. அல்ல நாங்க இத பண்ண ட்ரை பண்ணோம். அது அப்படியே சரியாயிடுச்சு. அது நம்பர்ஸே இல்லாம நம்ம பிளண்டா சொல்றதுன்றதும் ஒரு தப்பான விஷயம். அதே மாரி ஒரு ஆன்ஸர வந்து ஒரு 2 1/2 நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இன்டர்வியூவர் வந்து அவரும் மனுஷன் தான். அந்த சைடு உட்காந்துருவாரு. நீங்க ஒரு கொஸ்டின கேட்டுட்டு, அவரு அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஸோ இந்த பையன் இத சொல்லிட்டா, ஓகே அடுத்தது. ஏன்னா, அவருக்கு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும். இத்தன கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்டின்ட்டு. நீங்க நீங்க பாட்டுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அவருக்கு அந்த டார்கெட் மிஸ் ஆகும். அல்லது அத கேட்கறதுக்கு அவரு விருப்பமா இருக்க மாட்டாரு. ஸோ அத நம்ம 2 1/2 நிமிஷத்துக்கு மேல பேசுறதும் தப்பு தான். அப்புறம் நம்ம ஆக்சுவலா மெமரைஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ப இனிஷியலா சொல்லியிருந்தோம். ஏன்னா, அது மெமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதனால நம்ம என்ன ஆக்சுவலா மெமரைஸ் பண்ணோமோ, அத அப்படியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து பிசிக்கலா ஆ நம்ம வந்து ஒரு ஹியூமன் டச்சோட சொல்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அதுதான் அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணுமே தவிர, நீங்க கேட்ட உடனே எல்லாமே ஒப்பிக்கிறதன் மூலம், அது ஒரு ஏஐயோ இல்ல ரோபோட்டிக் மாரி தான் தெரியும். இன்டர்வியூன்றதே ஒரு எக்ஸாம் தான். ஸோ, அந்த எக்ஸாமுக்கு முந்தைய நாள் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்லணுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அடுத்த நாள் கொஸ்டின்ல ஒரு எக்ஸாம் எழுதும்போது, இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்ஸர நீங்க வந்து அப்படியே நீங்க சொன்ன மாரி எழுதுவீங்களா? அல்லது நீங்க கொஞ்சம் மானே தேனே போட்டு மாத்தி எழுதுவீங்களா? ஸோ, நேச்சுரலா எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தெரிஞ்சிருந்தாலும், அந்த கொஸ்டின் நீங்க அத ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க கேட்கிற மாரி, ஓகே அப்படின்ற மாரி ரியாக்ட் பண்ணி, அதுக்கு நேச்சுரலா ஆன்ஸர் சொல்லணும். அதுதான் நீங்க மத்த கேண்டிடேட்டுக்கு மத்தியில நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்டா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.